வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்து டெக்னிக்கல் தமிழ் சேனல். என்னோட பேர் ராதவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது Poco M3 Pro அப்படின்ற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா MediaTek Dimensity 700 அப்படின்ற சிப்செட் யூஸ் பண்ணிக்காங்க. இதோட 7 nanometer டெக்னாலஜி பில்ட் பண்ண ஒரு சிப்செட். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8 கோர்ஸ் கொண்டது. 2 கோர் பார்த்திங்க அப்படின்னா Cortex A76 அப்படின்ற கோர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மீதி இருக்க 6 கோர் பார்த்திங்க அப்படின்னா Cortex A55 அப்படின்ற கோர் யூஸ் பண்ணுறாங்க. Antutu அப்படின்ற வெப்சைட்லேருந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. CPU, GPU, RAM, இன்புட் அவுட்புட் பர்ஃபார்மன்ஸில் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. 2,88,189 அப்படின்ற ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா இது தனித்தனியாக நீங்கள் ஸ்கோர் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சிபிக்கு எவ்வளோ, ஜிபிக்கு எவ்வளோ, ரேமுக்கு எவ்வளோ, யூஎஸ் கிராஃபிக்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் PUBG மொபைல் அப்படின்ற கேம் தான் விளாட போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 51 frames per second வரைக்கும் ஃப்ரேம் ரேட் இருக்குது. லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்கில், ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கான ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 5 கேம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அந்த கேமுக்கான ஃப்ரேம்ஸ் ரேட் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் Mali G57 MC2 அப்படின்ற ஒரு ஜிபி யூஸ் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கேமிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரோட ரேங்கிங் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 hour கண்டினியூஸாக கேம் விளாட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு ½ hour பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு 4K வீடியோ ரன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் எப்படி டவுன் ஆகுது, பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மேலே கார்டு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம கேமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். BGMI கேம் தான் விளாட போகிறோம். 83% ஆஃப் சார்ஜ் இருக்குது. 35 டிகிரி செல்சியஸ் வந்து பேட்டரி டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இது விளையாட முடிச்சுட்டு இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் கேஸ் போட்டிருந்தேன். இப்போ வந்து பேக் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி டெம்பரேச்சர் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் கேமிங்கில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கூடிய டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து AMOLED டிஸ்பிளே பார்க்குற அளவுக்கு இருக்காது, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் லெவல் Dimensity 700 அப்படின்ற சிப்செட் யூஸ் பண்ணிங்கனால பர்ஃபார்மன்ஸ் லெவல் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 51 m/s அந்த அளவுக்கான ஃப்ரேம் ரேட் நமக்கு கிடைக்குது. கம்ப்ளீட்டாக கேம் விளையாட முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 71% சார்ஜ் இருக்குது. அதாவது 12% கம்மியாக இருக்குது. அதே பேட்டரி டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 39 டிகிரி செல்சியஸ் இருக்குது. வந்து 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி கன்யூஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ½ hour நம்ம வீடியோ ப்ளேபேக் பண்ண போகிறோம், 4K வீடியோ யூடியூப்பில். ஸோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது பேட்டரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது பேட்டரி கம்மியாகுதா அப்படின்றத செக் பண்ணி போகிறோம். பை த சைட் நீங்கள் டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொடுத்துருக்கு அவுட்புட் வரும்போது.
நம்ம கன்யூஸாக கேமிங் முடிச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணும்போது ஒரு 5% ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணியிருக்கு. முன்னாடி 71% இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 66% இருக்குது. அண்ட் பேட்டரியோட டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் 2.2 டிகிரி செல்சியஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் லெவல் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்யூஸாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் டெக்னிக்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லலாம். இந்த காஸ்ட்டுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய Dimensity 700 அப்படின்ற சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஓகே அப்படின்னு சொல்லலாம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் எடுத்துக்கூடிய வீடியோவோட ஃபுட்டேஜ் அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன் ஃபுட்டேஜஸ் இருக்குது, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.